மகா வல்லமையுள்ள அதிபதியே, உமக்கு ஜெகோபாவின் ஆசீர்வதித்தாகுக. நல்லது. எங்கே வந்தீர்கள்? இதோ நசரேயனும் இயேசுவை கயிறு சங்கிலிகளால் கட்டி உமது சமூகம் கொண்டு வந்திருக்கின்றோம். எங்களுடைய வேத ஆச்சாரப்படி அவன் எங்கள் ஆலோசனை சங்கத்தார் எல்லோரும் கூடி இந்த மனிதனை எடுத்து சாவுக்கு ஏதுவான குற்றம் கண்டபடியால் தங்கள் சமூகம் கொண்டு வந்தோம். இவனுக்கு மரண ஆக்கினையிட வேண்டியதாய் கேட்டுக்கொள்கிறேன். என்ன, நீங்கள் உங்கள் மனம் போல் ஒருவனுக்கு மரண தீர்விடலாமா? நான் அதை விசாரியாமல் இருப்பது சரியா? சோழன் கையரை கொண்டு வரோம், சோழன் சதிகாரனை கொண்டு வரோம். குற்றமில்லாமல் உம்மிடம் கொண்டு வருவோமா? துரையே, இவன் எங்கள் வேத ஒழுங்கை மீறி நடந்தமையால் இவன் சாகவே சாக வேண்டும். அப்படியானால் உங்கள் வேதாச்சாரப்படி அவனை கொல்லலாமே. துரையே, எவனையும் கொல்ல எங்களுக்கு அதிகாரம் இல்லாமையால் தங்கள் சமூகம் கொண்டு வந்தோம். குற்றம் ஒன்றும் விசாரியாமல் ஒரு மனிதனை கொல்ல தீர்வேடுவது எப்படி? இவனிடத்தில் என்ன குற்றம் பண்ணீர்கள்? இதோ 4 சாட்சிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரையுமே விசாரித்து பாரும். குமாஸ்தா, சாட்சிகளை கூப்பிடும். துரை அவர்களிடமிருந்து சாட்சிகளை கூப்பிடும்படி உத்தரவு வந்திருக்கின்றது. 1வது சாட்சி பால்போஸ், 2வது சாட்சி மெல்கியோர், 3வது சாட்சி நத்தானியேல், 4வது சாட்சி சாமுவேல். ஆஜர். 4 பேர். நான் சொல்லுகிறபடி சொல். சர்வ வல்லமையுள்ள கடவுளுக்கு முன்பாக நான் சொல்வதெல்லாம் மெய்யை ஒழிய பொய்யில்லை. சத்தியமாக சொல். சத்தியமாக சொல்கிறேன். 1வது சாட்சி பால்போஸ். ஆஜர். உனக்கு இம்மனிதன் பேரில் என்ன குற்றம் தெரியும்? இவன் தன்னை தேவசுதன் என்று சொல்லிக் கொண்டிருந்ததாக நான் கேள்விப்பட்டேன். மகாபேஸ், தன்னை தேவகுமார் என்று சொல்லிக் கொள்வதால் என்ன தப்பிதம்? நீ கேள்விப்பட்டதில்லையே, உண்மையாக சொல்லவில்லையே. 2வது சாட்சி. 2வது சாட்சி மெல்கியோர். ஆஜர். இந்த நத்திரேனவை பற்றி உனக்கு என்ன குற்றம் தெரியும்? தம்பி, பயப்படாமல் நன்றாக தெளிவாக சொல். இவன் தேவகுமாரன் என்று சொன்னது எனக்கு தெரியாது. ஆனால் யூதர்களுக்கு ராஜா என்று சொன்னதாக கேள்விப்பட்டேன். ஆஹா, மகா நேர்த்தி. பார்த்தீர்களா? உங்கள் சாட்சிகளிடமிருந்து உள்ளதுதானே பிறக்கும். 3வது சாட்சி. 3வது சாட்சி நத்தானியேல். ஆஜர். உனக்கு இம்மனிதன் பேரில் என்ன குற்றம் தெரியும்? இவர் செசாருக்குரியதை செசாருக்கும் சர்வேசனுக்குரியதை சர்வேசனும் கொடுக்கும்படி நேரில் சொன்னதை நானும் 4வது சாட்சி சாமுவேலும் காதார கேட்டிருக்கேன். இதில் என்ன குற்றம்? 4வது சாட்சி. 4வது சாட்சி சாமுவேல். ஆஜர். தம்பி சாமுவேல், பயப்படாமல் அந்த முட்டாள் நத்தானியர் உளறியபடி உளராமல் யோசனையோடு மறுமொழி. குருவே, இது கச்சேரிடமா இல்லாது போனால் உம்முடைய சாட்சிகளை நீரே விவாதிப்பீர் என்பது உமது முகத்தில் நன்றாய் விளங்குகிறது. சற்றை நிறுத்திக் கொள்ளும். உனக்கு இம்மனிதன் பேரில் என்ன குற்றம் தெரியும்? தெரிந்ததை உண்மைப்படி சொல். நத்தானியேல் சொல்வதே உண்மை. நானும் கேட்டிருக்கிறேன். குருடர், ஊமை, சப்பானி, செவிடர் இவர்களை குணப்படுத்தியதை நான் நேரில் பார்த்திருக்கிறேன். ஓ ஜனங்களே, இச்சாட்சிகள் சொன்னதையெல்லாம் நீங்களே கேட்டீர்கள். இவைகளை கவனிக்கும் பொழுது குருப்பிரசாதனுடைய வைராக்கியத்தினால் யாதொரு குற்றமும் இல்லாத இந்த மனிதனுக்கு நான் எவ்வாறு மரண தீர்விடுவது? இன்னும் அநேக சாட்சிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் சாரித்து முடியாது. இவனை கொல்ல உத்தரவளியும். உமது மட்டில் இவ்வளவு குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீர் என்ன சொல்கிறீர்? நீங்கள் இங்கே இருங்கள், நான் இவரை தனியே விசாரித்து வருகிறேன். நீ யூதருடைய ராஜாவா?
ராஜா என்று நீரே சொல்லுகிறீர். என் ராஜ்யம் இவ்வுலகத்தினின்று உண்டானதல்ல, அது இவ்வுலகத்தினின்று உண்டாயிருக்குமே ஆகில் நான் யூதர்களுக்கு கையளிக்கப்படாதபடிக்கு என் பிரஜைகள் எனக்காக போராடியிருப்பார்கள். அப்படியானால் நீ ராஜாதானோ? நான் ராஜா என்று நீரே சொல்லுகிறீர். நான் சத்தியத்திற்கு சாட்சி சொல்லும் பொருட்டே நான் வந்தேன். அதற்காகவே இந்த உலகில் உற்பவித்தேன். சத்தியத்தினின்று உண்டாயிருக்கும் எவனும் என் குரலொலியை கேட்கிறான். சத்தியமா? அது என்ன? நான் தனியே விசாரித்ததில் ஒரு குற்றமும் காணேன். ஒரு குற்றமும் இல்லையா? துரையே, இவன் கலிலேயா நாடு முதல் யூதேயா தேசமுக்கும் கலகம் செய்திருக்கின்றான், குழப்பம் செய்திருக்கின்றான். என்ன, இவன் கலிலேயா நாட்டானா? அப்படியானால் அந்த நாட்டிற்கு ராஜாவாகிய ஏரோதஸ் ராஜா பாஸ்கு திருநாளுக்காக இங்கு வந்திருக்கிறபடியால் நீங்கள் அவரிடம் இவனை கூட்டிக் கொண்டு போங்கள். ஆலோசனை சங்கத்தார்களே, ஆலோசனை சங்கத்தார்களே, குருவே, நீங்கள் நியமித்த சாட்சிகளை இந்த மட்டி பயல்களால் நாம் ஏரோதரசனிடம் செல்ல வேண்டியதாயிற்று. ஆயினும் ஊக்கத்தை கைவிட வேண்டாம். நாமே அரசனிடம் நேரில் பேச வேண்டும். இவனை கைது சங்கிலிகளால் கட்டி இழுத்து வாரும். சதிகாரனை கொண்டு வரும். சோரன் சதிகாரனை கொண்டு வரும். சோரன் சதிகாரனை கொண்டு வரும். மிக்க மகிமை உள்ள அரசே, உமக்கும் உமது செங்கோலுக்கும் யெகோவாவின் ஆசீர்வதித்தாகுக. ரொம்ப சந்தோஷம். மா குருவே, தாங்கள் வந்த காரணம் யாது? மகாராஜாவே, இந்த நசரேனு தன்னை தேவசுதன் என்று சொல்லி ஜனங்களுக்குள்ளே குழப்பம் செய்ததினால் நம்முடைய ஆலோசனை சங்கத்தார் எல்லோரும் கூடி இவனுக்கும் மரண தண்டனை விதித்திருக்க அந்த பிரஜாதிக்காரனான துறை தங்கள் ஆளுகையில் உள்ள கலிலேயா நாட்டான் என்று அறிந்து தங்களிடம் அனுப்பிவிட்டார். நம்முடைய வேத ஒழுங்குப்படி இவனுக்கு மரண தீர்விட வேண்டியதாய் கேட்டுக்கொள்கிறேன். ஓ நசரேனுவே, நீர் பெரிய தீர்க்கதரிசி என்றும் கேள்விப்பட்டிருக்கிறேன். உம்மை காணவும் நீர் செய்யும் புதுமைகளை பார்க்கவும் மிக ஆவலாய் உள்ளேன். இப்போது ஓர் புதுமை செய்யும் உம்மை விட்டு விடுகிறேன். நீர் மௌனமாயிருப்பானே? இவர்கள் உமது பேரில் சாட்டுகிற குற்றங்களுக்கு யாதொரு பதிலையும் காணாமே. உம்மை விட்டுவிடவும் அல்லது மரண தண்டனை அடையவும் நமக்கு அதிகாரம் உண்டு. ஒரு புதுமையாயிலும் செய்கிறாயில் உம்மை விட்டு விடுகிறேன். என்ன ஆச்சரியம்! இம்மனிதனுக்கு வந்திருக்கும் ஆபத்தை
விலக்கிக் கொள்ள தெரியவில்லையே. பைத்தியக்காரனை போல் ஒன்றும் பேசாமல் நிற்கிறானே. இவன் ஒன்றும் பேசாமல் பைத்தியக்காரனை போல் நிற்பதால் பைத்தியக்காரனுக்கு அடையாளமாக இதோ இந்த வெள்ளை வஸ்திரத்தை இவன் மேல் போர்த்துகிறேன். திரும்பவும் இவனை பிளாத்துவிடமே கூட்டிக் கொண்டு போங்கள். யூதர்களே, இவனை பிளாத்துவிடம் இழுத்து செல்வோம், பாருங்கள். இழுத்து வரும், இழுத்து வரும், இழுத்து வரும். சோரன் சதிகாரனை கொண்டு வரோம். சதிகாரனை கொண்டு வரோம். சோரன் சதிகாரனை கொண்டு வரோம். சோரன் சதிகாரனை கொண்டு வரோம். மகாதுரையே, ஏரோது ராஜா இந்த நசரேனுவை பைத்தியக்காரன் என்று நிச்சயித்து திரும்பவும் தங்களிடம் அனுப்பிவிட்டார். இவனுக்கு மரண தீர்வை இட வேண்டும். நான் இவரை தனியே விசாரித்ததில் யாதொரு குற்றமும் காணேன். ஏரோது ராஜனும் பைத்தியக்காரன் என்று அனுப்பிவிட்டான். ஆகையால் நான் இவனுக்கு எவ்வாறு மரண தீர்வை விடக்கூடும்? எங்கள் வேத ஒழுங்குப்படி இவன் சாக வேண்டும். சனங்களே, இச்சண்டாள யூதர்களின் மனக்குரோதம் தீரவில்லையே. இதற்கு என்ன உபாயம் தேடுவது? யூதர்களே, உங்கள் வேதாச்சாரப்படி பாஸ்கு திருநாளில் ஒரு கைதியை விடுதலை செய்வது வழக்கம் அல்லவா? ஆம். ஓ சேவுகா, துரையே, சிறைச்சாலையில் இருக்கிற கொடம் பாதகனும் கொள்ளைக்காரனுமாகிய இந்த பரபாசன்மை நம்மிடம் கொண்டு வா. அப்படியே செய்கிறேன். எஜமானே, வீட்டில் அம்மா உங்களுக்கு ஒரு செய்தியை அறிவிக்க சொன்னார்கள். அதாவது சேசுநாதர் நீதிமான், மாசில்லாதவர். அவருக்கு நீர் ஒரு அநியாயம் செய்ய வேண்டாம் என தெரிவிக்க சொன்னார்கள். ஓ தெய்வமே, இந்த யூதர்கள் எவ்வளவு நிஷ்டூர குணமுடையவர்கள். சேவுகா, அம்மாவிடம் சென்று சேசுநாதரை யூதர்கள் கையிலின்று விடுதலையாக்க பிரயாசைப்படுகிறேன் என்று சொல். அப்படியே பாதகங்கள் நெடுநாளும் செய்தேன் உலகில் கொடிய நன பேர் படைத்தே படுவாவே. கொடிய கொலை பாதகங்கள் நெடுநாளும் செய்தேன் உலகில் கொடியன பேர் படைத்தே படுவாவே. கொடிய கொலை பாதகங்கள் நெடுநாளும் செய்தேன் உலகில் கொடியன பேர் படைத்தே படுவாவே. கடவுளுக்கு ஏற்காத எந்த நடவடிக்கையால இந்த கடவுளுக்கு ஏற்காத எந்த நடவடிக்கையால இந்த கடவுளுக்கு ஏற்காத எந்த நடவடிக்கையால இந்த கடும் சீரைக்குள்ளாகி மனோ அயர்ந்தே கொடிய கொலை பாதகங்கள் நெடுநாளும் செய்தேன் உலகில் கொடியன பேர் படைத்தே படுவாவே. மரண தண்டனை அடைந்து இருதயம் புண்ணாயிருந்தேன்
நொந்து இரவு பகல் தூக்கமின்றி பயத்தாலே மரண தண்டனை அடைந்து இருதயம் புண்ணாகி நொந்து இரவு பகல் தூக்கமின்றி பயத்தாலே மரண தண்டனை அடைந்து இருதயம் புண்ணாகி நொந்து இரவு பகல் தூக்கமின்றி பயத்தாலே உருகி நின்ற பாவி என்னை அதிபதி பிலாத்து துறை உருகி நின்ற பாவி என்னை அதிபதி பிலாத்து துறை உருகி நின்ற பாவி என்னை அதிபதி பிலாத்து துறை வரவழைத்த ஏது என்னை கொல்லவோ கொடிய கொலை பாதகங்கள் நெடுநாளும் செய்தேன் உலகில் கொடிய பேர் படைத்தே படுபாவி கண்ணியம் மிகுந்த புண்ணிய சபையோரே, எத்தனையோ கொலை கொள்ளை பஞ்சவமா பாதகங்களை செய்த என்னை அதிபதி ஓஞ்சி பிலாத்துத்துறை வரவழைத்த செய்தி கேட்டு நெஞ்சம் துடிதுடித்து இதோ சொல்லுகிறேன். என்ன விபத்து நேரிடப் போகிறதோ எல்லாம் உன் செயல். யூதர்களே, நாம் உத்தியோகத்திற்கு வந்து 2 வருஷத்திற்குள் 3 தடவை சிறையில் அடைக்கப்பட்ட கொடும் பாதகனும் கொள்ளைக்காரனுமாகிய இந்த பரபாசை விடுவோமா அல்லது அற்பமாசில்லாத இந்த நசரேனை விடுவோமா? நன்கு தெரிந்து சொல்லுங்கள். துரை, ஜனங்களுக்கு பிரியமானவனை விட்டு விடுவதா அல்லது உமக்கு பிரியமானவனை விட்டு விடுவதா? ஜனங்களே பேசட்டும். யூத ஜனங்களே, இந்த இருவரில் யாரை விடுதலை செய்ய வேண்டும் நன்கு தெரிந்து சொல்லுங்கள். பரபாசையை விடுதலை செய்யும். இயேசு நாசரேயனை சிலுவையில் அறைந்து கொல்லும், கொல்லும், கொல்லும். யூதர்களே, துரையே, உங்கள் ஆசையின்படியே பரபாசை விடுதலை செய்கிறேன். சேவகரே, இந்த நசரேனுவை கற்றூணில் கட்டி 40 அடிகள் மட்டும் அடியுங்கள். அப்படியே செய்கிறேன். சோரன் சதிகாரனை கொண்டு வரும். சோரன் சதிகாரனை கொண்டு வரும். சதிகாரனை கொண்டு வரோம். சோரன் சதிகாரனை கொண்டு வரோம். சோரன் சதிகாரனை கொண்டு வரும். சோரன் சதிகாரனை கொண்டு வரும். என்ன அநியாயம்! எவ்வளவு கொடிய ஜனங்கள்! என்ன மூர்க்கமுள்ள முரடர்கள்! ஒரு அற்பமாசு இல்லாத இந்த நசரேனுவை சிலுவையில் அறைந்து கொள்ள வேண்டும் என்று இவ்வளவு பிடிவாதமாக கேட்கிறார்களே, என்ன வைராக்கியம்! சரி இருக்கட்டும், இந்த நசரேன் அடிபட்ட பின் அவர் காயங்களை பார்த்தாவது மனமிறங்க மாட்டார்களா? அதிர்ஷ்டமாச்சு, வெகு சந்தோஷம், வெகு சந்தோஷம், பல பேஸ் பேஸ் விடுதலடைந்தேன், விடுதலடைந்தேன், சடுதில் எனக்கு அதிர்ஷ்டமாச்சு, வெகு சந்தோஷம், வெகு சந்தோஷம், பல பேஸ் பேஸ் படிதனில் எனக்கு இனிமேல் நிகர் இளிமிக்க கருவம் அடைந்தேன். படிதனில் எனக்கு எவரும் நிகர் இளிமிக்க கருவம் அடைந்தேன். படிதனில் எனக்கு இனிமேல் நிகர் இளிமிக்க கருவம் அடைந்தேன். பிராட்கமராசனல்லோ விடுதலடைந்தேன், விடுதலடைந்தேன், சடுதியில் எனக்கு அதிர்ஷ்டமாச்சு, வெகு சந்தோஷம், வெகு சந்தோஷம், பல பேஸ் பேஸ். எனக்கு வயது 20 ஆச்சு, இதுவரையும் களவும் கொலையும் கணக்கில்லாமல் முடித்து வந்த பயில்வானா. எனக்கு வயது 20 ஆச்சு, இதுவரையும் பல கொலையும் களவும் கணக்கில்லாமல் முடித்து வந்த பயில்வானா. எனக்கு வயது 20 ஆச்சு, இதுவரையும் களவும் கொலையும் கணக்கில்லாமல் முடித்து வந்த பயில்வானா.
பணத்தில் மிகுந்த ஒரு சண்டாள பயலாளிட்டு சிறையில் இருந்தேன். பணத்தில் மிகுந்த ஒரு சண்டாள பயலாளிட்டு சிறையில் இருந்தேன். பணத்தில் மிகுந்த ஒரு சண்டாள பயலாளிட்டு சிறையில் இருந்தேன். நான் கிரகம் புரிந்த யூதர் என் மீது விடுதலை அடைந்தேன் சடுதியில் எனக்கு அதிர்ஷ்டமாச்சு வெகு சந்தோஷம் பல பேஸ்பே. எனது வாசல் சலமாகிய மலைப்புடமுக்கு இதோ போறேன். இனிமேல் எனது மனது போல கொலை கொள்ளை. எனது வாசலமாகிய மலைப்புடமுக்கு இதோ போகிறேன். இனிமேல் எனது மனது போல கொலை கொள்ளை. எனது வாசல் சலமாகிய மலைப்புடமுக்கு இதோ போறேன். இனிமேல் எனது மனது போல கொலை கொள்ளை. தினமும் தினமும் நடத்தி வருவேன் பயப்படாமலே ஒருவனுக்கு நான். தினமும் தினமும் நடத்தி வருவேன் பயப்படாமலே ஒருவனுக்கு நான். தினமும் தினமும் நடத்தி வருவேன் பயப்படாமலே ஒருவனுக்கு நான். சென்று வருகிறேன் சபைக்கு நமஸ்காரம். செவரே குருவே, இதோ இந்த கைக்கூலியை பெற்றுக் கொள்ளுங்கள். கொடுங்க. ஏனெனில் இந்த நசரேனுவை கத்தூணில் கட்டி மனுஷருவம் இல்லாமல் சாட்டை கசை வார்ப்பிரம்புகளால் உங்கள் பலம் கொண்ட மட்டும் அடியுங்கள், பலம் கொண்ட மட்டும் அடியுங்கள். அப்படியே செய்கிறேன். சேவகரே, தலைவரே, இவன் வஸ்திரத்தை கலட்டு வேகமா. பின்னை இவனை கற்றூனில் சேர்த்து கட்டி கட்டியாச்சா? நமது கை கூலிக்கு மோசம் வராமல் கை பாஸ் மனம் திருப்தியாகும்படி மாமிசமே இல்லாமல் செய்து விடுங்கள். ஆனால் உயிருக்கு மட்டும் மோசம் உண்டாகாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். அடி தம்பிமார்களே, இவன் தன்னை யூதர்களுக்கு ராஜா என்று சொல்லித்திருந்தானே, அந்த ராஜமதியை காட்ட இதோ இந்த மூங்கில் தடியை இவன் கையில் கொடுத்து கிரீடமாக இதோ முட்களால் பின்னிய இந்த முள்முடியை இவன் சிரசில் வைத்து அழுத்தி இவருக்கு வணக்கம் காட்டும் போதெல்லாம் அந்த செங்கோலை எடுத்து அவன் சிரசில் அடியுங்கள், அடியுங்கள், அடியுங்கள். யூத ராஜாவே வாழ்க! யூத ராஜாவே வாழ்க! யூத ராஜாவே வாழ்க! யூத ராஜாவே வாழ்க! அடா தம்பிமார்களே, இவனை பிளாத்துவிடம் இழுத்துச் செல்வோம், பாருங்கள். அப்படியே செய்வோம். சோரன் சதிகாரனை கொண்டு வரோம்.